ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டூ மை யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம எங்க வந்திருக்கிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, குண்டலா லேக் வந்திருக்கிறோம். ஸோ இது வந்து மூணார்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர்ல இருக்குது. ஸோ டுவர்ட்ஸ் மாட்டுப்பட்டி டைரக்ஷன்ல இருக்குது இந்த குண்டலா லேக்குங்கிறது. ஸோ நம்மளோட சேனல்லேயே மாட்டுப்பட்டி டைரக்ஷன்ல ஏற்கனவே வந்து 2 வீடியோ போட்டிருக்கிறோம். ஸோ ஒண்ணு ஃபோட்டோ பாயிண்ட்டு, அடுத்ததா எலிஃபண்ட் ரைட் பார்க்கு, அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பட்டி டேமு. ஸோ இந்த 3 வீடியோஸுமே வந்து நம்மளோட சேனல்ல இருக்குது. ஸோ இதுவரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து உங்களுக்கு லிங்க் குடுத்துருக்கிறேன். ஸோ கண்டிப்பா பாருங்க. ஸோ இப்போ நாம வந்து இந்த குண்டலா லேக் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து லேக் வியூ பாயிண்ட் போறதுக்கு வந்து கொஞ்சம் தூரம் நடந்து போணும். நாங்க இந்த குண்டலா லேக் வந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்து கொஞ்சம் க்ளவுடியாவும் இருந்துச்சு, கொஞ்சம் வெயிலாவும் இருந்துச்சு. ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த மாட்டுப்பட்டி டைரக்ஷன்ல வந்து 3 வியூ பாயிண்ட் பார்த்தோம்ல. ஃபோட்டோ பாயிண்ட், எலிஃபண்ட் ரைடு பார்க், அதுக்கப்புறமா மாட்டுப்பட்டி டேம். ஸோ இந்த 3 பாயிண்ட்டுக்கும் வந்து எப்படி வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீயோ, அதே மாரி தான் இந்த குண்டலா லேக்குக்கும். ஸோ இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போய் விசிட் பண்ணுறதுக்கு, சைட் சீயிங் பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஸோ நம்ம வந்து ரீச் பண்ணுறோம்ல, அதுக்கான செலவு மட்டும்தாங்க. இந்த குண்டலா லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குரங்குகள்லாம் இருக்குது. ஸோ உங்களோட திங்ஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே எடுத்துட்டு போங்க. அங்க பாருங்க 2 குரங்கு வந்து மண்ணுல ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குது. ஸோ காலையிலேருந்து ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டா வந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்குறோமா, ஸோ கொஞ்சம் டயர்டா தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா இன்னும் 2 வியூ பாயிண்ட் போ வேண்டியிருக்குது. கிளைமேட் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கிறனால கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ இதுவே ரொம்ப வெயில் அடிச்சது அப்படின்னா கண்டிப்பா முடியாது. ஸோ நம்ம மாட்டுப்பட்டி டேம் பார்த்தோம்ல, அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வியூ வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஸோ அது வந்து லேண்ட்ஸ்கேப்பா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதோட வியூ. பட் இதில வந்து தண்ணி அதிகமா இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஸோ இயற்கைய வந்து இருக்கிற மாதிரியே மெயின்டெயின் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருக்குல்ல? ஸோ இங்கேயுமே வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமா தான் இருந்துச்சு. ஸோ இங்க தான் இந்த லேக்லேருந்து தண்ணி வெளில போற பாயிண்ட் இருக்குது. ஸோ அத உங்களுக்கு வியூ காட்டுறேன். ஸோ இங்கேயுமே வந்து பாருங்க, லேண்ட்ஸ்கேப் சூப்பரா இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. தண்ணி போறது வந்து பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்க. ஸோ இந்த அளவு தான் வந்து தண்ணி போயிட்டுருக்குது இப்போ கீழ. ஸோ மாட்டுப்பட்டி டேம வந்து கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த யூக்கலிப்டஸ் மரம் அது இருக்கிறதுனால வந்து வியூ வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாம இங்கலாம் பாருங்க. ஸோ இங்க ஏன் இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னா, இங்க வந்து டிஎஸ்எல்ஆர்ல வச்சு ஃபோட்டோ எடுத்து குடுப்பாங்க. உங்களுக்கு சாஃப்ட் காப்பி கூட உங்க மொபைலுக்கே வந்து சென்ட் பண்ணிருவாங்க. ஒரு காப்பி வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, ₹20. ஸோ இந்த ஃபோட்டோ எடுத்து குடுக்குறது வந்து இங்க மட்டும் இல்ல. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, எக்கோ பாயிண்ட் லொகேஷன்ல, அதே மாதிரி டாப் ஸ்டேஷன்லேயும் கூட இந்த மாரி வந்து ஃபோட்டோ எடுத்து குடுத்துட்டுருந்தாங்க. ஸோ ஒரு காப்பி, ஒரு ஃபோட்டோவுக்கு வந்துட்டு ₹20 சார்ஜ். ஸோ அந்த மாதிரி நீங்க எத்தனை ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து வெயில் இல்லாம இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா அந்த வெயில் வருது பாருங்க. ஸோ கிளைமேட் வந்து இங்க இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துட்டு இருந்துச்சு. அடுத்து அப்படியே நம்ம உள்ள போனோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வியூ பாயிண்ட் தான். ஸோ பார்த்துட்டு அப்படியே போலாம். உள்ள வந்து நெறைய கடைகள் இருக்குது. ஆ குட்டி குட்டியா ஷாப்பிங் பண்றதுக்கு, வாங்கி சாப்பிடுறதுக்கு ஏத்த மாரி கடைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம குதிரை சவாரி இங்கேயும் கூட இருக்குது. ஸோ கடைகள்னாலே முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு, அதுக்கப்புறமா வந்து லேடீஸ்க்கு ஹேண்ட் பேக்கு, கிட்ஸுக்கு வந்து டாய்ஸு, அதுக்கப்புறமா வாங்கி சாப்பிடுற மாரி குட்டி குட்டி ஷாப்பு, இதெல்லாம் தான் இருந்துச்சு. அடுத்ததா மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ். ஸோ மேக்ஸிமம் நம்ம போற இடங்கள்லாம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்பைசஸ் அதிகமா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ரேட் வந்து முன்ன பின்ன இருந்தாலும், அதுக்கேத்த மாரி வந்து குவாலிட்டி இருக்கும். அடுத்ததா இங்க வந்து பாருங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிறது ஃபுல்லா எல்லாமே வந்து யூக்கலிப்டஸ் மரம் தான். ஸோ இதோட வியூ வந்து இங்க நின்னு பார்க்கும்போது செமையா இருந்துச்சு. ஸோ மாட்டுப்பட்டி டேம வந்து கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இந்த இடத்துல இருந்து இதோட வியூவ வந்து உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் பாருங்க, எப்படி இருக்குதுன்னு. ஸோ ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு இந்த இடத்த பார்க்கும்போது. வெயில் இல்லாததுக்கும் அதுக்கும் ரொம்பவே கூலிங்காவும் இருந்துச்சு. நீங்க இந்த டைரக்ஷன்ல வரும்போது கண்டிப்பா இந்த வியூ பாயிண்ட்ட வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. அடுத்ததா நம்ம ஊர்ல கிடைக்காம, இந்த ஊர்ல என்ன ஸ்பெஷலா கிடைக்கும்னு பார்த்தப்போ, இந்த பேஷன் ஃப்ரூட் கிடைச்சது. ஸோ அத வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஃப்ரூட்டுங்க. ஸோ நீங்க போனீங்க அப்படின்னா கூட இந்த ஃப்ரூட்ட வந்து மிஸ் பண்ணிறாதீங்க. இங்க வந்து இந்த ஃப்ரூட்ட வந்து சைஸுக்கு ஏத்த மாரி வித்துட்டுருந்தாங்க. ஸோ இந்த ஃப்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வாங்குனது வந்து ஒண்ணு வந்து ₹15. ஸோ 2 ஃப்ரூட் வந்து வாங்குனோம். ஸோ ரொம்பவே டேஸ்டியா இருந்துச்சு. இந்த மாரி ஃப்ரூட்லாம் நம்ம ஊர்ல கிடைக்காது. ஸோ இங்க வந்திருக்கும்போது கண்டிப்பா அத டேஸ்ட் பண்ணிரணும் தான் நம்ம. ஸோ இங்க வந்து உள்ள எவ்வளோ தூரம் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுவரைக்கும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைகள்லாம் இருந்துச்சு. ஸோ அதுவரைக்கும் போயிட்டு, அப்படியே வந்து சைட்ல இந்த ஃபென்சிங்க்கு அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா,
இந்த மரம்லாம் நிக்குது பாருங்க. அதுக்குள்ளேயுமே வந்து வியூலாம் சூப்பரா இருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வியூ பாயிண்ட் பக்கத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பெரிய பெரிய ஹோட்டல் அந்த மாரிலாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாரி தான் பிரெட் ஆம்லேட்டு, மேகி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, டீயி, வடை, ஜூஸு. ஸோ அடுத்ததா சோளம். சோளம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சுட்டும் குடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அவிச்சும் குடுக்குறாங்க. ஸோ அடுத்ததா நாம இப்போ உள்ள வந்துட்டோம். அந்த ஃபென்சிங்க்கு உள்ள வந்துட்டோம். இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, போட்டிங்லாம் போறதுக்கு ஸோ நம்ம வந்து டிக்கெட்லாம் வந்து எடுக்கணும். ஸோ இங்க என்னென்ன போட்டிங் இருக்குது, ஸோ அதுக்கான காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து போட்டிங்க்கான காஸ்ட்டு. ஸோ இது எவ்வளோ எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ உள்ளேயே வந்து குட்டி குட்டியா ஒரு சில இடங்கள்ல வந்து ஊஞ்சல் அந்த மாரிலாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கிட்ஸ் எல்லாம் கூட்டு வந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் நல்லா என்டர்டெயின்மெண்ட் ஆகும். ஸோ நாங்க வந்து என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காலைலேருந்து எங்கேயுமே உட்கார்றதுக்கு இடமே இல்லையா, ஸோ அதனால இந்த கூடாரம் மாரி போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழ கொஞ்ச நேரம் உட்காந்து, கொஞ்சம் சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு, ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கிளம்பிட்டோம். இந்த கூடாரத்துக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டீல் பெஞ்ச் மாரி தான் இருக்கும். ஸோ அதில உட்காரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட்டுக்கும் அதுக்கும் ரொம்பவே சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ சூப்பரான ஒரு லொக்கேஷன். கண்டிப்பா இந்த டைரக்ஷன்ல வரும்போது, இத பார்க்கறதுக்கு, இங்க என்ஜாய் பண்றதுக்கு மிஸ் பண்ணிறாதீங்க. ஸோ இன்னொரு வியூ பாயிண்ட்ல இருந்து, இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கும் வரை, பாய் பாய் ஃபிரெண்ட்ஸ். அது